நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7 சனி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது 12ஆம் இடத்தில் 2.5 வருடம், ராசியில் 2.5 வருடம், 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2.5 வருஷம் முழுசாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது, சரியான ஒரு எதிர்பார்க்குற மார்க்கு கிடைக்காது. அதே 19 வயசுக்கு மேலே இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. அப்போது இந்த சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்தாக வேண்டும். இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ நம்ம வாரப்பலன் தான் சொல்கிறோம். இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அது மட்டும் இல்லை, இதில் ராசியில் ராகு பகவான் இருக்கார். ராசியில் ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்லணும். ஆனால் அதுவே குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள் உதாரணமாக இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணுங்க. 2ல் சனி இருக்கு இல்லையா, ஏன் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரச்சனை வரும். பார்த்து பேசுங்க, பழகுங்க. இது மட்டும் இல்லை, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் வரும். கணவன் மனைவி ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7லேயும் கேது இருக்குது, 2ஆம் இடத்துலேயும் சனி இருக்குது. கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. தோக்க மாட்டீங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க சண்டைக்கு தயாராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபிட்சம், அளவு கடந்த வருமானம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம், தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் 2ல் சனி இருக்கிறதால பணம் நிறைய இருக்குது, நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஒன் வே டிராஃபிக். போனால் திரும்ப வராது, வசூல் ஆகாது. அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 4க்குடைய சுக்கிரன் 3ல் இருக்குது. இப்போ இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் வீடு விற்கலை
அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த காலகட்டம் வீடு விலைக்கு போகும், நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, 4 சூரியன் இருக்கிறது. அவர் யாருன்னா ஏழுக்குடையவனாக இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அனுசரணையாக இருப்பார்கள். ஏழுக்குடையவன் அப்படின்னா நண்பர்களால் ஆதாயம், மனைவி வழியில் ஆதாயம், வீடு கட்ட, வீடு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க. மற்றபடி 4ங்கிறது அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு. அப்போ அந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு சொன்னால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன்னா ராசியை பார்க்க போகிறார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சூப்பரான ஒரு இடம். பார்வை இருக்கிற இடமும் சிறப்பு, பார்க்குற இடமும் சிறப்பு. அப்போது அதனால தான் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறது. இப்போ 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். மற்றபடி பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். ஏன்னா 5 புதனும் அங்கே தான் இருக்கார். மற்றபடி 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் பிரச்சனைகள், சமூகத்தில் ஏதாவது இடர்பாடுகள், பிரச்சனைகள், இன்னல்கள் வரும். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி, அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை, மன உளைச்சல் ஏற்படும். தாய் அல்லது தந்தை 2 பேருமே, அல்லது இன்னும் 2 பேரையும் கூட நீங்கள் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம். 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்கிறார். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிக எச்சரிக்கையோடு இருங்க. மற்றவங்களுக்காக நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். எந்த ஒரு தீய பிரச்சனைகளும் உங்களை அண்டாதுன்னு கூட உறுதியாக சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. தந்தையால் அனுகூலம். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார். தொழிலில் ஒரு பின்னடைவு, ஒரு மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், ஓரளவுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கணுன்னு ஒரு விதி இருக்குது, குரு பகவான் தரார். அப்போது உங்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 4, 5, 6 ஜூன் 4, 5, 6 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இரவு பிரயாணம் வேண்டாம். சொந்த வண்டியில் அலுவலகத்துக்கோ இல்லை வெளி வட்டாரங்களுக்கோ செல்லாதீர்கள். ஒரு கால் டாக்ஸி, ஒரு ஆட்டோ இது போல் சென்று வந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.